நியூயார்க் கிழக்கு நீதிமன்றம் அதானி நிறுவனம் குறிப்பாக அவர்கள் லஞ்ச முறைகேட்டில் ஈடுபட்டதை குற்றம் சாட்டி தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த ஒரு விஷயம் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதானி குழுமத்தை பொறுத்தவரை இந்தியா மட்டுமின்றி ஆசியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆஸ்திரேலிய நாடுகளிலும் இருக்கிறது. இந்நிலையில தான் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யா தற்போது அதானி நிறுவனத்தோடு மேற்கொண்டுள்ள மின் பகிர்மானம் மற்றும் விமான நிலைய விரிவாக்க திட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 30 வருடங்களுக்கு கென்யா நாட்டினுடைய ஆற்றல் துறையில மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு செய்வதற்காக அதானி நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. $700 மில்லியன் மதிப்பு என கூறப்படுகிறது. மேலும் கென்யா நாட்டின் 2 நகரங்கள்ல விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கான கட்டுமான திட்டங்கள் அந்த ஒப்பந்தத்தையும் அதானி நிறுவனம் பெற்றிருந்தது. இந்நிலையில கென்யா நாட்டினுடைய அதிபர் வில்லியம் ரூட்டோ இன்று தன் பாராளுமன்ற நாட்டு மக்கள் முன்னிலையில ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி அதானி நிறுவனத்தினுடனான அனைத்து ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படுவதாக கென்யா தற்போது தெரிவித்திருக்கிறது.